தெளிவான தகவல், சரியான விளக்கம். இது உங்கள் ஹானரபிள் மெசேஜ். வாங்கள் பேசலாம். வணக்கம். இந்த வரலாற்று அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நிஜமாவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகுது. சோழர்களோட புகழ்பெற்ற பழமையான துறைமுக நகரமான பூம்புகார் பத்தி நாம எல்லாரும் படிச்சிருப்போம் இல்லையா? அது வெறும் இலக்கியங்கள்ல வர்ற ஒரு கற்பனை நகரம்னு பல வருஷமா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது கற்பனை இல்லங்க. அது 100% உண்மையான ஒரு மாபெரும் வரலாற்று சுவடு அப்படிங்கிறது இப்போ அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்படிங்கிறீங்களா? வாங்க கடலுக்கடியில ஒரு ஆச்சரிய பயணம் போகலாம். தொல்பொருளாய்வாயர்களுக்கும் நம்ம ஊரு வரலாற்று ஆர்வலர்களுக்கும் பல காலமா இருந்த ஒரு பெரிய கேள்வி இதுதான். பூம்புகார் நிஜமாவே இருந்ததா? சிலப்பதிகாரம் மாதிரி நம்ம காப்பியங்கள்ல இவ்ளோ பிரம்மாண்டமா வர்ணிக்கப்பட்ட இந்த நகரம் உண்மையிலேயே நிலவிய ஒன்றா இல்ல புலவர்களோட அதீத கற்பனையா? இந்த சந்தேகம் உங்களுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம். ஆனா நவீன அறிவியல் இப்போ இந்த சந்தேகத்தை சுக்குநூறா உடைச்சிருக்கு. எப்போலாம் வெறும் கதைகளை மட்டும் வச்சு நம்ம எதையும் அப்படியே நம்பிட மாட்டோம் இல்லையா? நமக்கு எப்பவுமே உறுதியான ஆதாரங்கள் வேணும். சமீபத்துல நடந்த அதிநவீன கடலடி ஆய்வுகள் அப்புறம் செயற்கைக்கோள் வரைபடங்கள் மூலமா கடலுக்கடியில அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்ட நகரத்தை ஆய்வாயர்கள் ஆணித்தரமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த நவீன தொழில்நுட்பங்கள் இல்லன்னா இந்த மாபெரும் பழங்கால ரகசியம் நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும். இனி எந்த சந்தேகமும் வேண்டாம், பூம்புகார் நிச்சம்தாங்க. இது ஏதோ கடலுக்குள்ள உடைஞ்ச ஒரு சின்ன கட்டிடத்தையோ இல்ல கப்பலையோ கண்டுபிடிச்ச சாதாரண கதையில்ல. கடலுக்குள்ள மூழ்கிய மாய நகரமான அட்லாண்டிஸ் பத்தி உலகமெங்கும் நிறைய கதைகள், ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்திருப்போம். ஆனா இதோ நம்ம கண்முன்ன நம்ம தமிழ்நாட்டோட கடற்கரையிலேயே அந்த உலக புகழ்பெற்ற அட்லாண்டிஸ் நகரத்துக்கே சவால் விடுற மாதிரி ஒரு மாபெரும் வரலாற்று அதிசயம் வெளிப்பட்டிருக்கு. நிஜமாவே இது ஒரு உண்மையான உலக அதிசயந்தாங்க. சரி, அடுத்ததா நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். 15,000 ஆண்டுகால தொன்மை. 15,000 இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா கவனிங்க. சுமார் 15,000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நாகரிகம் ரொம்பவே செழிப்பா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான தெளிவான அடையாளங்கள் இப்ப கிடைச்சிருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற எத்தனையோ பழமையான நாகரிகங்களை விட இது ரொம்ப ரொம்ப பழமையானது. இது ஏதோ ஒரு சாதாரண தொல்லியல் கண்டுபிடிப்பு இல்லைங்க. மனித குலத்தோட வரலாற்றையே முற்றிலுமா மாற்றி எழுதக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான டைம்லைன் இது. சரி, கடலுக்கடியில அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க சொல்றீங்க கேளுங்க. கடலோட மேற்பரப்பிலிருந்து சுமார் 30-40 அடி ஆழத்துல ஒரு முழு நகரமே அப்படியே மூழ்கி கிடக்கு. அங்கே சுமார் 20 அடி உயரம் உள்ள பிரம்மாண்டமான கோட்டைச் சுவர்கள் இன்னமும் கம்பீரமா நிக்குது. அது மட்டும் இல்லாம மனிதர்களால கட்டப்பட்ட மிகப்பெரிய நீர்த்தேக்க அமைப்புகள் எந்த ஒரு சிதைவும் இல்லாம அப்படியே இருக்கிறதா எல்லாருமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு உறுதியான நுட்பமான கட்டுமான பொருட்களை பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கும்போது நிஜமாவே புல்லரிக்குதில்ல. இப்போ பகுதி 2, வியக்க வைக்கும் கடல்சார் பொறியியல். இந்த ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா தமிழனா கண்டிப்பா நீங்க பெருமைப்படுவீங்க. உலக வரலாற்றுல ரோமானியர்களும் கிரேக்கர்களும் தான் கப்பல் கட்டுறதுல முன்னோடிகள்னு நாம இதுவரைக்கும் பாடப்புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். ஆனா அவங்களுக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சோழர்கள் யூ வடிவத்திலான மிக நவீன கப்பல் தளங்களை உருவாக்கியிருந்தாங்க. இந்த யூ வடிவ அமைப்பு கப்பல்களை ரொம்ப சுலபமா நிறுத்தி பழுது பார்க்கவும் சரக்குகளை ஏத்தவும் இறக்கவும் உதவுற ஒரு அதிநவீன பொறியியல் முறை. ரோமானிய கிரேக்க தொழில்நுட்பங்களுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே தமிழர்கள் எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் வல்லுநர்களா இருந்திருக்காங்கன்னு இந்த ஆதாரங்கள் நமக்கு ஆணித்தரமா உணர்த்துது. அடுத்து பகுதி 3, சிந்து சமவெளி தொடர்புகள். இந்த கடலடி ஆய்வுகள்ல கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்டங்கள்ல வட்டெழுத்துகள் பொறிக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பழமையான எழுத்து முறை சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் நம்ம தமிழ் மண்ணுக்கும் இடையே இருந்த ஒரு மிக ஆழமான தொடர்பை வெளிச்சம் போட்டு காட்டுது. அதாவது அந்த காலத்திலேயே இந்த 2 மாபெரும் நாகரிகங்களுக்கும் இடையில மிகப்பெரிய அளவுல வணிக ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் ஒரு பெரிய நெட்வொர்க் இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த மட்பாண்டங்கள் நமக்கு தெளிவா புரிய வைக்குது. இப்போ பகுதி 4, ஆழி பேரலையும் பேரழிவும். இந்த பூம்புகாரோட முழு வரலாற்றையும் நம்ம ஒரு டைம்லைன் மாதிரி பார்த்தோம்னா 15,000 வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றி சிந்து சமவெளியோட ஆழமான தொடர்பு வச்சுக்கிட்டு சோழர்கள் காலத்துல கடல்சார் பொறியியலோட உச்சத்தையே தொட்ட ஒரு மாபெரும் நகரம்தான் இது. ஆனா கிபி 500ஆம் வருஷங்கள்ல ஏற்பட்ட ஒரு மாபெரும் ஆழிப்பேரலை, அதாவது நாம இப்போ சுனாமின்னு சொல்றோமே, அது மாதிரியான ஒரு எதிர்பாராத பேரழிவு இந்த ஒட்டுமொத்த நகரத்தையும் அப்படியே கடலுக்குள்ள முழுமையா மூழ்கடிச்சிடுச்சின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க.
அந்த ஒரு துயரமான சம்பவம் தான் இந்த மாபெரும் வரலாற்று பொக்கிஷத்தை இத்தனை நூற்றாண்டுகளா உலகத்தோட பார்வைக்கு தெரியாம அமைதியா கடலுக்கடியில மறைச்சு வச்சிருந்திருக்கு. இறுதியாக பகுதி 5 வரலாற்றில் தமிழர்களின் இடம். இந்த ரகசியங்கள் அனைத்தும் வெளிவந்தா உலக வரலாற்றிலேயே தமிழர்களின் கடல்சார் வணிகமும் தொழில்நுட்பமும் முதலிடத்தை பிடிக்கும் என்பதுல சந்தேகமே இல்ல. இதை அடிச்சு சொல்லலாங்க. ஏன்னா இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. இன்னும் அந்த ஆழ்கடலுக்கு அடியில எத்தனையோ ரகசியங்கள் உறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த 20 அடி கோட்டை சுவர்களும் பிரம்மாண்ட நீர்த்தேக்கங்களும் மட்பாண்டங்கள்ல இருக்கிற வட்டெழுத்துகளும் முழுமையா ஆய்வு செய்யப்படும் போது கண்டிப்பா மனிதகுல வரலாறே திருப்பி எழுதப்படும். உலக நாகரிகங்கள்ல நம்ம தமிழர்களோட நாகரிகம் எதற்கும் சளைத்ததில்லை. சொல்லப்போனா அதுவே உலக வரலாற்றோட முதன்மையானதா கூட இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. பூம்புகாரே ஒரு ஆரங்கம்தான் அப்படின்னா இன்னும் அந்த கடல் அலைகளுக்கு அடியில நம்முடைய எத்தனை உண்மையான வரலாறுகள் தூங்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ன இந்த விளக்க தொகுப்பு உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சா? இது போல இன்னொரு அலசலல்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.